அதிமுக ஆட்சியில் வந்து தமிழகத்தில் இளம்பெண் விதவைகள் அதிகம் ஆகிட்டாங்க டாஸ்மாகால் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி வந்து பேசியிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து பூரா டாஸ்மாக் குறைப்பை பற்றியோ மது ஒழிப்பை பற்றியோ எதுவுமே பேசுறது. கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் டாஸ்மார்க்கை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார்கள். அது நியாயமான முறையில் நடத்தினார்கள். டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்றத்தில், அதுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வசனம் பேசினார்கள். அவர் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இதே வசனம்தான் பேசினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கனிமொழி அவர்களோ வேறு யாருமே பேசவில்லை. காரணம் ஆட்சி. அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒன்று பேசுவார்கள். அதாவது நான் சொல்கிறது, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதியில் கொடுத்தார்கள், நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று. ஆனால் இதுவரை வெறும் 66 வாக்குறுதியில் மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ விழுக்காட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 13% தான். அப்போது வெறும் 13% அவங்களுடைய வாக்குறுதியில் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்ற திமுகவுக்கு மக்கள் நிச்சயமாக மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போகிறது கிடையாது. அதே போன்ற வாக்குறுதி தான் கனிமொழி அவர்கள் சொல்லுவது. அது மட்டுமல்ல, நாங்கள் வந்து நிறைய முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய் வாக்குறுதியை முதலமைச்சர் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு புத்தகமே நான் போட்டிருக்கிறேன், ஒரு ஆவணம் போட்டிருக்கிறோம், திமுகவின் பொய் முதலீடுகள் என்று. அதாவது 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது, கையெழுத்து, மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எம்ஓயூஸ். அது வந்து முழுமையாக வந்துடுச்சின்னு முதலமைச்சர் அவர்களும் தொழில் அமைச்சர்கள் அவர்களும் நிதி அமைச்சர்களும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க, முழுமையாக வந்துடுச்சின்னு. அதன் பிறகு நான் கேள்வி கேட்டேன். கேள்வி மட்டும் இல்லை, ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் பார்த்தா 11,32,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயு மட்டும்தான். அதில் எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னா 1,00,000 கோடிக்கு குறைவாக வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. இதை புத்தகம் போட்ட உடனே 80 விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில் அமைச்சர் இல்லை 23 விழுக்காடு தான் வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அதையும் பொய், 23 கூட வரல, வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. அதனால் ஒரு பொய்யை மீண்டும் சொல்லி அதில் 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுலாம் பொய்யை சொல்லியிருக்காங்க. அதோட என்ன கொடுமைன்னா, தமிழ்நாட்டில் வருகின்ற தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்